Hey, hello guys. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மணி, காசு, பணம் ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, இந்த மணி எப்படி வந்துச்சு? அதோட பர்பஸ் என்ன? இந்த வீடியோவில் நம்ம மணியோட ஹிஸ்ட்ரி, பர்பஸ், எவல்யூஷன் எல்லாம் ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மணினா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, மணினா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீடியம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்காம ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல். மணிக்கு 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏதாவது பொருள் வாங்கும்போது அதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இப்போ ஒரு சுகர் வாங்கணும்னா அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சுகரை வாங்கிக்கிறோம் நம்ம. செகண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இப்போ நம்ம காசை சேவ் பண்ணினா ஃப்யூச்சரில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். ப்ராடக்டோட வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேலாக இருக்குது இந்த மணி. ஒரு ப்ராடக்ட்க்கு இவ்வளோ வேல்யூ தான். ஒரு சுகர்னால் அதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் தான். ஒரு ரைஸ்க்கு இவ்வளோ ப்ரைஸ் தான். இந்த மாதிரி அதோட வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் மணி. லேட்டர் பீரியடில் பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பார்ட்டர் சிஸ்டமில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா இன்னொருத்தருக்கு அந்த இன்னொரு பொருளை கொடுத்துட்டு தான் அதை வாங்க முடியும். இப்போ ஒருத்தர்கிட்ட ரைஸ் இருக்குது. இந்த ரைஸை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தான் அவருக்கு தேவையான பொருளை அவர் வாங்கிக்க முடியும். ஆனால் அந்த இன்னொருத்தருக்கு அந்த ரைஸ் தேவையே கிடையாது. இது பார்ட்டர் சிஸ்டமில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கவு இருக்குன்னா அந்த கவுக்கு எவ்வளோ ஈக்குவலான ரைஸ் கொடுத்தா அந்த கவுக்கு ஈடாகும்? 1 kg கொடுத்தா அந்த கவுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இல்லை 10 kg கொடுத்தா ஈக்குவலாக இருக்குமா? 5 kg கொடுத்தா ஈக்குவலாக இருக்குமா? எவ்வளோ கொடுத்தா ஒரு கவுக்கு அந்த ஈக்குவலாக இருக்கும்? இந்த மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேர்ட் ப்ராப்ளம் ஸ்டோர் பண்ண முடியாது. ரைஸோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக தான் இருக்கும். இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணது தான் மணி. இந்த மணி வந்ததுக்கப்புறம் ட்ரேட் ஈஸியாச்சு. ஒரு ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப ஈஸியாச்சு. இப்போ ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா ஈஸியாக போய் காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மணி. ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஷியன் டைம்ஸில் டைரக்டான எக்ஸ்சேஞ்ச் தான் இருந்துச்சு. லேட்டராக கமாடிட்டி மணி வந்துச்சு. கோல்டு, சில்வர் இல்லைன்னா சால்ட் இதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லேட்டராக காயின்ஸ் வந்துச்சு, மெட்டல் காயின்ஸ். 600 BCயில் மெட்டல் காயின்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பேப்பர் கரன்சி, பேப்பர் மணி. ஃபர்ஸ்ட் இது சைனாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டர் யூரோப் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பரவுச்சு. பேங்கிங் சிஸ்டம். லேட்டராக பேங்கிங் சிஸ்டம் வந்துச்சு. கவர்மெண்ட், பேங்க்ஸ் இவங்க எல்லாருமே மணியை இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கரன்சிக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்க. லேட்டர் இப்போது நம்ம டிஜிட்டல் மணிஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
கார்டு, யூபிஐ, ஆன்லைன் பேங்கிங், இப்போ கிரிப்டோ வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது ஃபியட் மணி. அது வந்து கோல்டு இல்லைன்னா சில்வர் பேக் பண்ணி இல்லை, முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்ட் அண்டு பீப்புளோட ட்ரஸ்ட்னால தான் இந்த ஃபியட் மணி வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது. நோட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து ட்ரஸ்ட் சிஸ்டம். இப்போ மணி வந்து டிஜிட்டல் ஆகிடுச்சு. கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ, கார்டு, கிரிப்டோன்னு. ஃப்யூச்சரில் வந்து ஃபிசிக்கல் நோட் இருக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பரோ காயினோ கிடையாது. இது ஒரு ட்ரஸ்ட் சிஸ்டம். இதை நம்ம எக்கானமியோட ஒரு பேக் போன். இந்த வீடியோவில் மணினா என்ன, அதோட பர்பஸ், அதோட எவல்யூஷன், ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் டைப்ஸ் ஆஃப் மணி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Stay curious.